வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரியிலிருந்து மாயமான பெருந்தொகை பணம் அனுர அரசுக்கு சவால். ஈரானின் முக்கிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்த அமெரிக்கா. சோமாலியாவில் 2 மடங்காக அதிகரித்த பசிப்பிணி. மத்திய கிழக்கு போரினால் தொடரும் அவலநிலை. உலக நாடுகளை ஒலுக்கிய எப்ஸ்டீன் விவகாரம். இறுதி கடிதம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சிகர தகவல். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த 10% புதிய வரி செல்லாது. அமெரிக்க கோர்ட் அதிரடி. மட்டக்களப்பில் ஆண்கள் 2 சடலம் மீட்பு. வெளிநாடு சென்றவருக்கு அதிர்ச்சி. இலங்கையில் உள்ள வீட்டில் நடந்த பயங்கரம். பதவியேற்பதற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக தலைவரை சூழ்ந்துள்ள நெருக்கடி. விஜய் கூறியது இதுதான். தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உடலமாக மீட்பு. ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம். ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல். திரைசேரியின் கணக்கிலிருந்து சர்வதேச ஹேக்கர் பணம் கொள்ளையிடப்பட்டால், குறிப்பாக ஒரு நாட்டின் அரசாங்கம் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து முறைப்பாடு செய்தாலும் அதை மீட்பது கடினம் என பேராசிரியர் அனுராதி ஹபுவாஜார்ச்சி தெரிவித்துள்ளார். பல்வேறு புலனாய்வு நிறுவனங்களிடம் முறைப்பாடு செய்தாலும் அளித்தாலும் திரைசேரியில் ஏற்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை அரசாங்கத்தினால் மீட்க முடியுமா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சாதாரண மோசடிகளின் போது பணத்தை மீளப்பெறுவது சவாலானது. ஆனால் ஒரு சர்வதேச ஹேக்கர் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அது இன்னும் கடினமாவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பணத்தை மீட்க முடிந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஹேக்கர்கள் தொழில்நுட்ப ரீதியாக மிகுந்த பலம் கொண்டவர்கள். எந்த தடயத்தையும் விட்டுச் செல்வதில்லை என்பதால் இந்த நிதியை மீட்டெடுக்க முடியாது என்றும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க படைகள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் இதனை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போர்ச்சூழல் மற்றும் ஹார்முஸ் மூடப்பட்டதன் விளைவாக எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளின் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சோமாலியாவில் நிலவி வரும் கடும் பஞ்சம் மற்றும் பசிப்பிணி மேலும் மோசமடைந்துள்ளது. வறட்சி, மோதல்கள் மற்றும் போதிய மனிதாபிமான உதவிகள் கிடைக்காதமை போன்ற காரணங்களால் அண்மை கால வரலாற்றில் சோமாலியா மிகவும் சிக்கலான உணவு நெருக்கடி எதிர்கொண்டுள்ளதாக உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் சோமாலியாவில் பட்டினியால் வாடுவோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து தற்போது 6.5 மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பு நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை உலுக்கிய சர்ச்சைக்குரிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் தற்போது கடிதம் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. சிறுமிகளை தவறான முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரணை எதிர்கொண்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கடந்த 2019 ஆகஸ்ட் 10 அன்று நியூயார்க்கின் மான்ஹாட்டன் சிறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் குறிப்பு தொடர்பில் தற்போது செய்தியொன்று வெளியாகியுள்ளது. எப்ஸ்டீனுடன் ஒரே சிறையில் அறையில் இருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியும் கொலை குற்றவாளியுமான நிக்கோலஸ் டார்டாக்லியோன் இந்த சிறு குறிப்பை கண்டெடுத்ததாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கடிதத்தில் அவர்கள் பல மாதங்களாக என்னை பற்றி விசாரணை நடத்தினார்கள், ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அதன் விளைவாக 15 ஆண்டுகள் பழமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தெரிவித்தார். பிரியாவிடை பெறுவதற்கான நேரத்தை ஒருவரே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைப்பது வரும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கதறி அழ வேண்டுமா? அதில் வேடிக்கை எதுவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். அதன்பின் அந்நாட்டின் குடியேற்ற கொள்கைகள் திருத்தம், மானிய ரத்து என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தனது பேச்சை கேட்காத உலக நாடுகள் மீது அதிக வரி விதிப்பதாக அச்சுறுத்தல் விடுத்த அவர் சீனா, கனடா, மெக்சிகோ, இந்தியா உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது கடும் வரிகளை விதித்திருந்தார். இந்த வரி விதிப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்க அரசியலமைப்பில் உள்ள சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் 1977 அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தினார். வர்த்தக பற்றாக்குறையினை குறைத்து அமெரிக்காவில் அதிக உற்பத்தியை ஊக்குவிப்பதே
எனது குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் வருவாயை உயர்த்தவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் அவர் வரி விதிப்பு நடவடிக்கையை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்போடை களப்பு பகுதியில் மீட்கப்பட்ட சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சின்ன உப்போடையில் உள்ள களப்பின் பாலத்துக்கருகில் இந்த சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டன. பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பெயரில் அந்த பகுதிக்கு வந்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் சடலங்களை மீட்டதுடன் விசாரணைகளை ஆரம்பித்தனர். குறித்த சடலங்கள் மாமாங்கம் 3ஆம் குறுக்கைச் சேர்ந்த 56 வயதான சுந்தரலிங்கம் சுதாகரன் மற்றும் அரசடியைச் சேர்ந்த 36 வயதுடைய சொர்ணலிங்கம் குகேஷ் என்று அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி தலத்தோயா கொருதனிய பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டில் வசித்து வரும் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குறித்த இளைஞன் வைத்தியரின் வீட்டில் காவல் பணியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகிறது. சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் கடந்த 1 வருட காலம் சிறுக பொருட்களை திருடி கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதியை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த வைத்தியர் இந்த இளைஞன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு பாரிய நிதியுதவிகளையும் செய்து வந்தார். சந்தேக நபரின் இதய அறுவை சிகிச்சைக்காக 46 லட்சம் ரூபாவையும் நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லாதவரின் மனைவிக்கு செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சைக்காக 40 லட்சம் ரூபாவையும் வைத்தியரே செலவிட்டிருந்தார். மேலும் தோட்டத்தை பராமரிக்க மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கியதுடன் இளைஞன் வந்து செல்வதற்காய் முச்சக்கர வண்டி ஒன்றையும் வைத்தியர் வாங்கி கொடுத்தார். தையல் வேலை செய்வதற்காக சந்தேக நபரின் மனைவிக்கு 6 இயந்திரங்களையும் அவர் பெற்றுக் கொடுத்தார். வைத்தியரின் தோழியான நுவரலியாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் மாதம் ஒரு முறை இந்த வீட்டிற்கு மாடி வீட்டையும் 20 ஏக்கர் தோட்டத்தையும் பார்வையிட வருவது வழக்கமாகும். அவ்வாறு வந்தபோது குளியலறை உபகரணங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் காணாமல் போயிருந்ததை அவர் அவதானித்துள்ளார். இது குறித்து இளைஞரிடம் கேட்டபோது யாரோ திருடியுள்ளதாக கூறி அவரே தலத்தோயா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். எனினும் குறித்த பெண் வைத்தியருக்கு இது பற்றி தகவல் வழங்கியதையடுத்து அவரின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் முறைப்பாடு செய்யப்பட்டது. போலீசார் வீட்டின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது திருட்டில் இளைஞருக்கு தொடர்பு உள்ளமை தெரிய வந்துள்ளது. மண்ணகல் இயந்திரங்கள், மின்பரப்பாக்கிகள், குளிரூட்டிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய தலத்தோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விஜய் ஆட்சி அமைக்கும் முன்பு பல்வேறு நெருக்கடிகள் சூழ்ந்துள்ள நிலையில் உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம், எனக்கு பழகியதுதான் என விஜய் கூறியதாக தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் வீழ்த்தி விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் ஆட்சி அமைக்க 118 ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் விஜய் எப்போது ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் நிலவி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றதாலும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் 112ஆக மட்டுமே பலம் உள்ளது. கட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தினர் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் நேரடியாக சென்று ஆதரவு கேட்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 108 பேரும் ராஜினாமா. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கலாம் என்ற தகவல் தீயாய் பரவி வருவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மையுடன் அதிமுக, திமுக இணைந்து வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் என தமிழக ஆளுநர் அர்லேகர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உடலமாக மீட்பு. சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து அவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஆபஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் கையூட்டல் ஊழல் வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம், ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல், ஏவுகணைகளால் ஈரான் பதிலடி. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பயணித்த ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அதற்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று இராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி வெளியிட்ட செய்தியில், ஈரானிய எண்ணெய் கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து அங்கிருந்த எதிரிப்படைகள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் எதிரிப்படைகளின் இலக்குகள் சேதமடைந்ததை அடுத்து அவை அந்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். இதேவேளை ஈரானின் பட்டார் அப்பாஸ் மற்றும் கெம்ஸ் தீவு பகுதிகளில் பாரிய வெடிப்புச் சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை கெம்ஸ் தீவு பகுதியில் கேட்கப்பட்ட வெடிப்புச் சத்தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்ட சிறிய ரக ஆளில்லா வானூர்திகளால் ஏற்பட்டவை என மிசான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பண்டார் அப்பாஸ் பகுதியில் வான் பாதுகாப்பு படையால் 2 ஆளில்லா வானூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் நேரடி மோதல் வலுப்பெற்றுள்ள நிலையில் இந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.